கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நாம் வாசித்து தியானித்து அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளில இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். நம் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாகவும் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தையை, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை அது கண்டிப்பாய் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நாம் இந்த நாளில வேதத்துல எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை தீவிரமாய் எப்படி நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்து இந்த வேத வசனத்தின் ஆழங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் சொந்தரித்துக் கொள்ள போகிறோம். முதலாவதாக நாம் யாத்திராகம புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியார் எகிப்து தேசத்தில் அடிமைகளாகிய 430 வருஷம் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக நான் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான அடையாளமே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில காணப்படவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய வேலை வந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தீவிரமாய் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 40-41 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை அந்தந்த காலத்துல, தகுந்த நேரத்துல, ஏற்ற காலத்துல தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த குறித்த காலம் நிறைவேறின உடனே, 430 வருஷம் முடிந்த உடனே தேவனாகிய கர்த்தர் அவர்களை தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி புறப்பட பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேறுவதற்கான சூழ்நிலை ஒருவேளை இப்பொழுது நாம் காணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல அதற்குரிய வேலை வந்தபடியினால்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி. உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை இந்த மாதத்துல தீவிரமாய் அவர் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி தீவிரமாய் நிறைவேற்றி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து புறப்பட பண்ணினாரோ, அதே போல உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவதற்காக
நம்மை கர்த்தர் விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, வேதத்துல ஆதியாகம புஸ்தகத்துல நாம் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் தான், சம்பவம் தான். யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்புக்கு தேவனாகிய கர்த்தர் சொப்பனத்துல அவர் ஒரு அதிபதியாக உயர்த்தப்படுவதை குறித்தும், தன்னுடைய தாயும் தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் அவரை வணங்குவதை குறித்தும் அவர் சொப்பனத்திலே தேவனாகிய கர்த்தர் அவரோடு பேசினார். ஆனால் 17 வயதுல அவர் எகிப்து தேசத்திற்கு அடிமையாக அவர் விற்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 13 வருட காலங்கள் அவர் அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான எந்த சூழ்நிலைகளும் காணப்படவில்லை. அவர் போத்திபார் வீட்டிலே அடிமையாக இருந்தார், சிறைச்சாலையில இருந்தார். அப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வந்தது, அப்பொழுது யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி தீவிரமாய் அவர் புறப்பட பண்ணி பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று எகிப்து தேசம் முழுமைக்கும் அவரை அதிபதியாக வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த வல்லமையினாலும் முடியாது. அந்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அது மாத்திரமல்ல, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒருவேளை 17 வயதுல அவர் பேசி இருக்கலாம். ஆனா 13 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராயிருந்து தகுந்த நேரத்துல, ஏற்ற நேரத்துல தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படி தம்முடைய வார்த்தையை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றினாரோ, அவர் சொன்னதை செய்து முடித்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை இந்த மாதத்துல தீவிரமாய் நிறைவேற்றி தேவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, நாம் 1 நாளாகம புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதாவது உன்னுடைய மகனாகிய சாலமோன் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 15. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டினேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் ஏற்ற வேளையில தீவிரமாய் நிறைவேற்றி சாலமோனை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் கிருபை செய்து வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றி முடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதற்கு அவர் உண்மையும் சத்தியமும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஏற்ற வேளையிலே தீவிரமாய் நிறைவேற்றி முடித்தாரோ, எப்படி யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் நிறைவேற்றி முடித்தாரோ, எப்படி தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றி முடித்தாரோ, அதுபோல இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் இந்த மாதத்துல தீவிரமாய் நிறைவேற்றி முடிக்க போகிறார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ல சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பதற்கு ஏற்ற காலம் வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுதோ தேவன் இந்த கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின் படி நாம் பார்க்கும்போது அதுதான் இந்த மாதம்தான், இந்த நாட்கள் தான் அது ஏற்ற
காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நாம் இந்த நாளில நாம் ஜெபத்தின் மூலமாய் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோயா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில அநேக காலகட்டங்கள எத்தனையோ வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, சொப்பனத்தின் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் நீர் சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீர். அப்பா, இந்த நாளில் நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையை நீங்க சொன்ன இந்த வசனத்தின்படி இந்த மாதத்தில் தீவிரமாய் நிறைவேற்றி முடித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றி இந்த மாதத்துல உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீங்க கர்த்தாவே வாயினால் சொன்னதை கரத்தினாலே செய்து முடிக்கிறதை அவர்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை இந்த மாதத்தில் நிறைவேற்றி நம்மை கர்த்தர் சந்தோஷிப்பிக்க போகிறார். God bless you.